அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி, அகில இந்திய அரசியலுக்கும் சரி ஈடு செய்ய முடியாத மாபெரும் இழப்பாகும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே 1982 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்க்கப்பட்டு சத்துணவு கமிட்டியினுடைய உறுப்பினராக, கொள்கை பரப்பு செயலாளராக, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இப்படி படிப்படியாக வாழ்க்கையிலே உயர்ந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரால் தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டு மக்களிடத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாலே பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக வந்து பிறகு முதலமைச்சராகவும் வந்து 4 முறை மக்களை சந்தித்து மக்களின் ஆதரவை, மகத்தான ஆதரவை பெற்று மாபெரும் வெற்றியை பெற்று ஏறக்குறைய கடந்த 35 ஆண்டுகளாக தமிழக அரசியலிலே ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் செல்வாக்குள்ள சக்தியாக, தலைவராக திகழ்ந்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்திய நாடு முழுவதும் எல்லோராலையும் கூர்ந்து கவனிக்கப்படுகிற, மதிக்கப்படுகிற ஒரு மாபெரும் தலைவராகவும் முதலமைச்சராகவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கே உரிய அவருடைய நடைமுறை பாவனைகளாலேயும் அவருடைய அறிவாற்றலாலேயும் அவருக்கென்று ஒரு கம்பீரம், ஒரு தனி திறன் உண்டு. அந்த தனித்திறனையும் எல்லோரையும் வியந்து பார்க்க வைத்தவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகவும், அவருடைய வயதும் இறக்கக்கூடிய வயதல்ல. மருத்துவமனையில் அப்பனோட மீண்டும் வருவார் என்றுதான் எதிர்பார்த்தோம். நிச்சயமாக இந்த தருணத்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அல்லது ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கிறதா? கண்டிப்பாக யாராவது வருவாங்க, நாளைக்கு வாய்ப்பு. நன்றி ஐயா. இந்த இரவு வேளையிலும் கூட உங்களுடைய துயரத்தையும் துக்கத்தையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள்.